ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே பார்ப்பதற்கு முன்பு முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார்? கவர்ச்சியாக பேசி கச்சிதமாக காரியத்தை முடிப்பவர்கள், நிதானமாக செய்து எதிலும் நிரந்தர வெற்றியை காண்பவர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த மார்ச் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று உங்கள் ராசியினுடைய அதிபதியான சுக்கிரனுக்கு உரியது, இன்னொன்று சூரியனுக்கு உரியது. அப்படிப்பட்ட அந்த பலாபலன்களையும் இந்த பொது பலனோடு சேர்த்து இப்பொழுது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். எதையும் திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய திறமையுடைய ரிஷபராசிக்காரர்களை இந்த மாதம் நீண்ட நாட்களாக தடைபெற்ற காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டால் அதிர்ஷ்டம் உண்டாகும். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீர்கள். அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர் தேவையை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு உதவும். பல வரத்தும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவார்கள். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். அதனால் நன்மை ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பெண்கள் அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல்களில் வேகம் காட்டுவது நல்லது. அடுத்தவர்கள் கூறுவதை செய்யும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு அடுத்தவரிடம் உங்கள் செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. அவசரமான முடிவை எடுப்பது தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு மேலிடத்து கூறுவதை கேட்டு தடுமாற்றம் ஏற்படலாம். நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. பண வரத்து திருப்தி தரும். நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்கள் ஈடுபடாமல் மிகவும் கவனமாய் பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றத்தையும் கூடுதல் கவனத்துடனும் படிக்க வேண்டும். ஆசிரியர் சக மாணவர் மத்தியிலே நன்மதிப்பு உண்டாகும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் உடையவர்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் கடந்த காலத்தில் உங்கள் விட்டு சென்றவர் விரும்பி வந்து சேர்வார்கள். உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலம் சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சில முக்கிய தேவைகளுக்கு உண்டான செலவுகள் செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்தது இன்னொரு பிரச்சனை உருவாக்கலாம். ஆனாலும் மகிழ்ச்சியுடன் தான் இருப்பீர்கள். உங்கள் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு
ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாய் வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பரை எடை போட்டு முடியாது. வெறுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? கனகதாரா தோத்திரம் பாராயணம் செய்து வர பண தட்டுப்பாடு நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 19, 20. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 12, 13 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.